அம்மா பாகவதி அதே கொடி வந்தான் வாழி 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 கண்ணு இந்த பாறை உலகத்தில் நோயற்ற வாழும் குறைவற்ற சொல்ல பெற்று நீ பல்லாடுகள் வாய்ந்திருக்கணுமா உன்னுடைய கிருமையினாலே நோயற்ற வாயும் குறைவற்ற செல்வம் வளம் போட்டு நலம் போட்டு நான் இருப்பா ஏன்னா அம்புக்குலாம் பேசக்கூடாது நான் சொல்றது நீ கேட்கணும் செல்வம் தானில் திறந்த ஐயா ஐயா வீரத்தோடு பெருமையோடு பணத்தோடு பலத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த உலகமே இந்த அரக்கனை கண்டால் அஞ்சு மணந்து ஓடுவார்கள் உள்ள மக்கள். அதே எனக்கு ஒரு ஆசை மகளுக்கு நம்ம நல்ல கண்ணிகா மாடோ நாட்டி எனக்கு 9 கன்னியா மாடம் ஒன்றை அமர்த்தி நீங்க தரணும். அமர்த்தி தந்தால் நான் கௌரி விரதம் இருக்க போகிறேன். ஒரு மண்டல் 48 நாள் கழி கௌரி பூஜை. ஆமா ஐயா என் மகன் ஆசைப்படுது. ஆமாங்க ஒரு பெண் கோயில் ஆசைப்பட்டா ஆமாங்க நிறைவேற்றணுங்க. அது நிறைவேற்றணும். ஆமா பொங்கல் பசங்க ஆசைப்பட்டெல்லாம் கொடுக்க முடியுமே என்ன இப்போ பூஜை கேக்குது அப்புறம் வீட்டுக்காரங்க கேட்டு என்ன பண்ணுவேன் அதுவும் தேடி தான் வைக்கணும். அதான் சொல்றேன் ஒரு குடும்பத்துல ஒரு பிறந்து போன கேட்டா எல்லாம் செய்யணும். ஆமாங்க அதை செய்யாத விட்டுங்க. அதான் நீ தெரிஞ்சு குடும்பமே குடுசரா போடும். நீ தெரிஞ்சு மகாராஜா வீட்டு போற பொண்ணு மட்டும் இல்லைங்களோட எது வந்தாலும் அதனால தான் நல்லா தெரிஞ்சுக்க 2 பொண்ணு போய் வச்சுக்கிறேன். இப்படி வந்தா குந்தி ஆகும். என்னப்பா ஐயா 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 என்ன சொன்னா ஆமா நல்லா நீ கேட்டவனமே இதோவா 9 கன்னியா மாடம் போகவதி கன்னியா மாடம் கௌரி போய் செய்ய போகிறாள். அப்பா நம்ம பணம் பாதாள வேணும் மாட்டி பேசி பணம் இருக்கு வேதாமா இல்ல திருமண நாடு கிராமதி வாமரிதே வாசமரிதே இன்ன நாடக ரசிகர் நமது கட்டை கூத்து ரசிகர் விளங்கக்கூடிய கட்டை கூத்து ரசிகர் இன்ன முருகேசன் ஐயா அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளை பேர குழந்தை மணிகண்டன் அவர்களுக்காக இன்னும் 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் என் வாழ்ந்து பார்த்தா இல்லையா பாத்துட்டா நீ தான் பேச வச்சிருக்க எதுக்கு என் வாழ்ந்து வர்ற அப்பா நான் வேற பாபு காரனிட்ட அந்த பக்கத்துல ஓடுறேன். நேத்திக்காம ஆப்பா கேக்குற புள்ளா கேளு. அப்பா நாடு கட்டணும் அப்பாடா அப்பாவா என்ன நீ என்ன பொண்ணு அம்மா அவனோட போவாதம்மா ஏய் எல்லாம் உடனே ஏன் எத்தனை ஆப்பான்னு பேரு புள்ளா கேளுன்னா பாத்தியா இல்லையா டேய் என் மகன் ஆசைப்படுது பாத்தியா இல்லையா ஆமாமா 25 வருஷமா வச்சுக்கிது அப்படியே இந்த கம்பெனிலே அப்படியே வச்சுக்கிது போட்டு ஏன்னா எப்பவுமே பழைய பொருள் தான் தரத்து பாரு. பெரிய சொல்லிக்கிறாங்களா பழைய கால துக்காத புது கால நோண்டாத என் குழந்தை டேய் என்னுடைய குழந்தை கௌரி பூஜை மேற்கொள்ள போகிறா. கௌரி பூஜைனா என் நாட்டு ஆடை வரக்கூடாது. என் நாட்டு வரணும் என்றால் ஒரே ஒரு வழி
சுரங்க பாதை அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா அந்த வழி சரி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா ஆடவர் யாராவது வந்தால் எது நான் பார்த்து நிப்பாங்க காவல உஞ்சார் 9 அடுக்கு என் குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாது. அப்பா எனக்கு ஏன்பா ஆபத்து வர போகுது? உன் பெண்ணாச்சு நானு. நீ போய் வாப்பா நீ. இல்லம்மா எங்க வரைக்குமே அப்படிதான் அப்பா நான் கேள்வி தைரியமா இருப்பேன். அப்பா குழந்தைங்க நான் ஒண்ணு வச்சுக்கிறேன்ல. ஆமா என் பொண்ணு நீ வச்சுக்கிற வளர்த்து வச்சுக்கிறேன். அருமை தந்தையே, எனக்கு ஆபத்து ஒன்று நேருமாயில். அருமை தந்தை என்றால் ஓடி ஓடி வந்து காட்டினா போதுமா? ஏன்னா ஆபத்து அப்பான்னு கூடு அக்கடமை வந்துக்கிறேன். அப்படியா? ஏத்தணும் கொளுத்து கூடாது. ஏன் கொளுத்துனா நீ ஏற்றி கொடு அப்படியே. ஆண்டவா கோவிந்தா கண்ணா மாதவா நந்தா கோவிந்தா ஏறி உலகை ஏத்தவா ஆயிரம் மலர் எடுத்து அத்தனையும் தொடுத்து மாலையுடன் ஐயா வணக்கம். ஒவ்வொரு நாளா நான் வருகின்ற போது இந்த புலதுமானத்தின் வழியாக இந்த நாட்டை அடைந்திருக்கிறேன். இந்த நாடு ஜெகஜோதியாக திகழ்கிறது. வண்ண வண்ண விளக்குகளோ அற்புதமாக மாவிளை தோரணங்களும் பச்சிலை வந்தல்களும் ஜெகஜோதியாக இருக்கிறது. ஆமா வெயில் மாளிகையை பார்த்தனையா? ஆமாங்க என்ன அருமையாக்குதுங்க தப்பில்லை. என்ன கையில் வச்சுட்டு இருக்கிற? துட்டு பார்த்து போறேன். பார்த்து போறியா? சரி அப்புறம் தான் வாசிக்கிறேன் விடு. சரி அவராய் இந்த மாளிகை நீ இந்நாட்டு காவல்காரனும். ஆமா இது எச்சயம் கௌரி பூஜை இருக்கிறார்கள். இது எந்த நாடு? பாதாள உலகம். ஓ மத்தியமமான உலகத்திற்கு கீழே 7வது உலகம் பாதாள உலகம். ஆமா இங்கே குதூகலமாக இந்த நாடு இருக்க காரணம் என்ன? பாதாள ரக்கர் அவருடைய மகளுக்காக 9 அடுக்கு மாளிகை கட்டியிருக்கிறார். அவர்கள் கௌரி பூஜை செய்கிறார்கள். அதுதான் போகபதியின் கன்னிகா மாடத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க யாருமே போகக்கூடாது, ஆம்பளைங்க வரக்கூடாது. நீ மட்டும் ஏன் எங்க இருக்கிற ஆம்பளை? யாரு நான் கீழே இருக்கேன். 9 அடுக்கு மேல இருக்கிறாங்க அவங்க. கூடாதா? ஐயா நான் என் நாட்டிலும் இந்த அழகை பார்த்தது கிடையாது. என்ன பண்ண போற பாம்புக்கு மீது போகுது, உசாரா போனோம். ஆதலால் இந்த அழகை பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் எழுகிறது. ஐயா உன் ராஜா அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தராரு? மாசம் 30 ரூபாய் தராரு. எத்தனை நாள் லீவ் எடுக்கிற? 31 நாள் லீவ் எடுக்கிறேன். பரவாயில்ல, அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நீ எடுக்கிற லீவு சரியாத போச்சு. சாரி கொய்து வெடிச்சது உனக்கு நான் 5000 ரூபாய் தரேன். ஊரா இருக்கிட்ட வாங்கி தரியா? நான் தரம்பா 5000 10,000 கொடுத்தா மாளிகை போய் பார்க்கலாம். சம 5000 மாளிகை காட்டுவாங்க. ஐயா உடுக்கை இழந்தவன் போல் கை அங்கே இடுக்கன் களைவது நட்பு. அது போல எவ்வளவு நட்பு கிழக்கணமாகணும். அதெல்லாம் இதுக்கு ஆகாது. கமிஷன் இல்லாத ஒரு வேலை ஆகாது. சாரி 10,000 தருகிறேன். சரி
என்ன? அந்த மாளிகைக்குள்ளாக சென்று இன்னும் நம்மாண்டி கிராமத்தில் வருதே சடையாண்டி என்று சொல்ல பெரியார். இதோ சிறுமஞ்சிப்பட்டு சீதாராம ஆசிரியர் இருக்காங்க. இன்னும் இன்சிலான்னு சொல்றேன். இன்னும் அந்த பெரியார் இருக்காங்க. இன்னும் 51 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். 3 பேர் போய்க்கிறான். பாம்பு கட்டி ஜாம் போறானோ. ஐயா ஐயா நான் பார்த்து வரும் பரிந்தும் எவ்வளவு சீக்கிரத்துல வரணும்? அப்படி கண்ணை முடித்தா கண்ணை தர வரைக்கும் வந்துடணும். அது எப்படி கண்ணு முடி கணக்கு தரதுக்காட்டி போய் வர முடியும்? அது முன்னால் முடிஞ்சா போய் நின்றுடு. சரி வருகிறேன் ஐயா. பார்த்து வருகிறேன். 10,000 அப்படியே எண்ணிக்கினே இரு. 10,000. ஆமா 10,000 இப்பதான் முதலருக்கே போயிட்டு இருக்கிறேன். அப்ப ஏறு ரேட்டு. ரேட் ஏறுமா? ரேட்டு போய்கினே இருக்கு. மேல போய்கினே இருக்க. வாங்க முரளி தம்பி முரளி பார்த்து வருகிறேன். அச்சிட்டு பண்ணக்கூடாது. இந்த கம்பெனி நிர்வாகம் யாரு? நிர்வாகம் யாரு? நான் தானே. நான் தலைகையா பிடிச்சுங்கிற நிர்வாகி நான் சொல்லுவேன். மற்றவங்க அந்த வேலை செய்யணும். நிர்வாகம் என்ன? ஜெயம் ஜெயம். இன்னும் நம்பண்டி கிராமத்தை சேர்ந்த இன்னும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னும் டிஎன்இபியிலே பணிபுரியக்கூடிய வே இரா வெங்கடேசன் அவர்கள் நம்பண்டி கிராமம் கரண்ட்ல நிறைய துட்டுப்பா. இன்னும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய வே இரா வெங்கடேசன் ஐயா அவர்கள் எங்களுடைய நாடமரத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். பணம் கொடுப்பவருக்கு நன்றி. பணம் ராஜா வீட்டு பிள்ளை உங்க நாட்டுக்கு வந்து உன்ன பாத்தியா பணம்? ஆமாங்க. 500 ரூபாய் கொடுத்துருவா அவரு. சரி பார்த்து வருகிறேன். ரதிதேவி வடிவமோ சந்திரன் மொழியோ வீசுமி வாசமோ விசித்திர சுனரேசமோ ஏன் போலைய முன்னின்று இவள் அன்புட ஜொலிக்கின்றாளே. அண்ணே இந்த அழகு படைத்து மாளிகைக்குள்ளாக ஒரு சிலை போன்று இருக்கின்றாயே கண்ணி, உன்னை பார்த்த உடனே என் மனம் மாறிவிட்டன. என் தந்தையின் பிதிர்க்கடன் முடிக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். ஆதலால் உன் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன். காதல் கொண்டேனே. என்னை பார்த்து கண்ணே மணியே கற்கண்டே தேனே மாணி என்கிறாய். நீ யார் என்றே ஒன்று புரியவில்லை ஐயா. நீ யாரியா? என்னுடைய நாடோ இந்திரபிரசம். ஆமா. பொறுமையன் உற்சொடர் வெறுமையன் வெண்கடல் மாசற்றமணி மங்கா ஒளிவிளக்காக திறங்கும் சந்திர குலத்திலே சுந்தரம் போர் அவதரித்த பாண்டுவின் முதல்வனையும் மூற்றோரா விளங்கக்கூடிய அண்ணா தர்மராஜா. ஆமா. ஐவரில் நடுவோன், அழகில் சிறந்தோன், அடியேன் அர்ஜுன பெருமானாகும். ஓஹோ. திக்கு விஜயமாக வருகின்ற போது இதோ தெரியும் இந்த புலதுவாரத்தின் வழியாக உன் நாட்டை அடைந்தேன். எயில் மாளிகையை கண்டேன். இதுவும் பாதாள உலகம் என்பார்கள் ஐயா. அதையும் தெரிந்தேன். ஆமா. இந்த எயில் மாளிகைக்குள்ளாக வந்தவுடனே
செப்பு சிலை போன்ற உன் உருவத்தை கண்டேன். விடாதா. தீராத காதல் கொண்டேன். எங்க போனாலும் உனக்கு இந்த பாதாள அலக்குடி என்னுடைய தந்தை பாதாள அரக்கன் என்பார்கள் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு மகளாக பிறந்து என்னுடைய நாமதேயம் போகவதி என்பார்கள். ஆமா, என் மீது ஆசை கொண்ட பயன்பலையிலேயே பொறித்திருக்கும் அந்த பெயரை நான் படித்து பார்த்தேன். ஆமா, உருவத்திற்கேற்ற அழகான பேராகும். ஆமா. கண்டே எப்படி இருந்தாலும் நாங்கள் அரக்கர வம்சத்தை சேர்ந்தவர்கள். இருக்கட்டுமே. எங்களிடத்தில் அந்த ஆபத்து நேர்ந்தது. அரக வம்சனா இருக்கட்டும், மானிட வம்சனா இருக்கட்டும், நரமணிகனா இருக்கட்டும், அது எதுவும் கணக்கு சண்முக மாரி என் தந்தை வந்தால் ஆபத்து நேரம் தெரியுமா? கண்டே ஆ. செம்பொன் கலந்துருவமாதி கண்டே இத்தனை மொழி உன்னை கண்டவுடன் என் மனம் மாறிவிட்டது. ஆமா, உன் அருமை தந்தையார் எந்த ஆபத்து வந்தாலும் அதை நான் என் தந்தை மேல் என் தந்தைக்கு உண்மை தெரிந்தால் ஓடோடி வருவான் சிரத்தை குய்துவதை. ஐயா, என் மீது ஆசை கொள்ள நியாயம் கிடையாது ஐயா. என்ன இருந்தாலும் தாயில்லா பெண்ணாக தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் தந்தைக்கு உண்மை தெரிந்தால் ஓடோடி வருவார் சிரத்தை குய்துவர் ஐயா. அது எந்த கடவுள் வந்த போதும் அவரை கஷ்டப்படுற 3 பேர் இப்படி போன செத்துட்டானு நான் பாத்துங்கறேன். நான் நல்ல பாம்பு கட்டிட்டோம். 3 பேருங்க போனோம். ஏய் சொல்லுடா. ஏய் அப்பா அப்பா என் வாய்ந்து பாருல கேக்குது. யாரோ ஒருத்தர் உனக்கு மாப்பிள்ளை ஆக போறாங்க.
பாரு கிட்ட பார்த்தா தெரியும். அமைதி. டேய் ஐயா எப்பவுமே அவனை பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. என் நாட்டுக்கு எப்படி அவன் வந்திருப்பான்? ஐயா மகராஜா எந்த வழி வந்தா அந்த வழி. இந்த யாரியாரோ சிங்கக்குட்டி, மான் குட்டி, கச்சுப்பது, கரடி குட்டி, துண்ணுவதிலே பன்றி குட்டி. இது எப்படி வந்தான்? என் மேல கை வச்சு வரமாட்டேன். எப்படி வந்தான்? எப்படி வந்திருப்பான்? பையே வந்திருப்பான். உங்க ரெண்டு பேரும் மர்மம் இருக்கிறது. ராஜு விஷயம். டேய் அவன் எப்பேற்பட்ட ஆளு? என்ன நந்துதா? என்ன நடந்ததா? ஊத்தி நல்லதே நந்துதான் கேட்டேன். அந்த காலன் எவனுக்கு ஒரு ஆளா? ஆமாங்க. இது போட்டு போனதே செய்யணும். இவனை கூப்பிடுச்சு வேலை. ஐயோ என் வாழ்ந்தவனை கூப்பிட்டு அடைய வேலு நாளுங்க போய் சொல்லு அடைய வேலு வந்து பாரு.
சூறேன். என் குழந்தை கூப்பிட்டேன் மேடம். எப்படி கருவாண்டு மாதிரி இருக்கிறான். ஆமா. என் குழந்தை அழகண்ண. என்ன அழகுண்ணா? அவன் மேனி என்ன? குட்டை என்ன அழகு? எங்க மருகத்துக்கு குட்டைங்க. அதுதான் அழகு. ஆமா. தெரியுமா உனக்கு? வருகமே எப்படி கொண்டு வருது எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். எங்க அப்பா அங்க கால் வச்சான். ஆமா. அது அங்கயா? என்ன செய்யிட்டான்? விட்டுங்க. ஐயா எந்த குற்றமும் ஒன்றுமில்லையே ஐயா எந்த குற்றமும் ஒன்றுமில்லையே குற்றமில்லாமல் தேடுவிய சொல்லாயே மன்னா ஐயா. வாங்கி கோவம் வாங்க. ஏய். டேய் போ டேய். மகராஜா ஒரு சின்ன வேணும். இல்லப்பா. ராஜா கிட்ட வாங்கிக்கிறோம் அதான் தெரியல 10,000 கேட்டுங்க எதுனா செய்தா என்ன செய்யாம போறாங்க. பேசிட்டு ரேட்டு 10,000. ஒரு அடுக்கா 9 அடுக்குங்க. இன்னைக்கு நான் ஒழுங்கூர் வாங்க போறேன் பாருதான் அங்க போய் உனக்கு 10,000 நான் அட்வான்ஸ் அங்க வாங்கினா அஜித்து தான் வேலையா? ஐயா இல்ல. நான் 10,000 கேக்குறேன். 10,000 கேக்குறாங்க. என்கிட்ட கொடுத்தா அது கொடுத்து. டேய். இவன் எப்படி வந்திருப்பான்? ஐயா டேய் இரு. கேட்ட பாதி. ஐயா என்ன பயமுறுத்தாதீர்கள் ஐயா என் குழந்தை கூப்பிட்டான் இவனை. அது சரி எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு குழந்தை சும்மா இருக்கும். இது யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னா நான் வீதியிலுமாக சென்றபோது 9 அடுக்கு மாடியில் நின்று உன்னுடைய அருமை மகள் வா 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 என்ன கரத்தை காட்டி அழைத்தார். ஏடா இவன் தெருவா போனானா என் குழந்தை வா வான்னு கூப்பிட்டான். குழந்தை 9 அடுக்குல நின்னுனா. ஐயோ 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 என் குழந்தை கூப்பிட்டுருக்கான். என் குழந்தையா? எத்தனையோ பேர் கூப்பிட்டீங்க. ஆனா அவங்களா பிடிக்கல. இவரு பிடிக்கல. டேய் என் குழந்தை கூப்பிடு. யார் மேல தப்பு தெரிஞ்சு போகுது பாரு. கோபறா கூப்பிடுறேன். கூப்பிடு. மன மகளே மருமகளே பாவா ஓ பீசக்கார எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குண மகளே வாவா கோயிலை மருமகளே மருமகளே வாவா ஓ பீசக்கார எடுத்து வைத்து வாவா. ஒரு பொண்ணு பேசினா ஏமா ஏய் 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 இல்ல பொண்ணுக்கு ஏடா 4 பக்கம் பேரம் பேச்சே இல்லையா நீ? யார் என்னமோ இந்த புத்தி தர உனக்கு. என்றும் 16 எல்லாரும் கேட்டு பாரு. நானு திருத்த முடியல உங்களை. ஏமா என்ன பார்த்து நாள் இருந்து எப்படிங்கிறா அப்படியே இருக்கு. ஏய் ஏய் அம்மா அருமை தந்தையே நான் பாட்டா செல்வாமே. அம்மா பான் கூப்பிடாத. பட்டு அப்பா தபர்பா தபர்மா தபர்பா அப்பனு கோவம்டா. அவன் படி தெரியல நான் அப்பா அப்பான்றப்பா நான் அப்பா ஏமா அந்த தேவடியா பேங்க் அதெல்லாம் ஒரு கதையா விடுமா. ஏமா இவனை நீ பாத்தியா பாரு. பாத்துமா பாத்தியா அவனை நீ பாத்தியா? சைனி நீ எடுத்து விட்ட குழந்தைக்கியா இல்ல யாரும் அண்ணன் கேட்டேன். ஏய் என் வந்து ஒண்ணே ஒன்றா. நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். யாரு டோர் சாத்து. உன்ன மாதிரி வாங்கி டோர் சாத்து. ஏய் அது மூடிட்டானா ஏமா அப்படிதான் தெரியும் என்ன போ டேய் அப்பனு ரானே தெரியுமா? அப்பா அதே சொல்லு பாரு. நான் மொத்த பேர் காடு தான் அவனுக்கு அழுத்துறானே மொட்டை மலரமா இல்லப்பா இல்லப்பா தெரியுன்ற நீ என்ன நீ காத்து போய் வைக்கணும். இல்ல தேவடியா பொண்ணு பார்க்க மாட்டேன் நானு. பேசிருக்கும் போது அம்மா ஐயோ உங்க அம்மா யாரங்க இவனை பாத்துடா பாரு. பார்த்தம்பா அவன் இரு ஒரு சின்ன வேணும் போ. என்ன தேவடியா பையன் தான் கேட்டா. இல்லையே கேட்டாரா இல்லையாங்க? கேட்டாரு. தேவடியா பையனே காவல வச்சுக்கிறேன்னா அப்ப ராஜாவா என்ன இருக்குண்ணா? அது விட டபுள் அப்பா அவன் நீ உங்க கன்னியாகுளத்திலே கௌரி விரதம் நான் செய்திருக்கும் நேரத்திலே
அவர் ஓடோடி வந்து என்னை பார்த்து ஆசை கொண்டு கட்டுப்பிடிக்க ஓடி வந்தார். அருமை தந்தை என்று நீ ஓடோடி இல்லம்மா அவனை கேட்டா உன்னுடைய மகள் தான் அழைத்தார் என்று நான் இல்ல வந்த மாதிரி உன் போல நான் போய் சொல்லுனா மாடியின் மீது நின்று இரு கரத்தை காட்டி மன்னா வா 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 இந்த இருபத்துண்டை அந்த காட்டை இழுத்துக் கொண்டேன். மகாராஜா அடிக்காதே, என்னை அடித்தால் கூட அந்த அடியை தாங்கிக் கொள்கிறேன், அவளை அடிக்காதீர்கள். ஏமா அவன் சாவடிச்சலாமா வச்சிருப்பா எம்பா சாகடிச்ச கூட பாவம். அதான் உங்களா துணுமுடி வேலை விட்டா கரெக்டா இருந்திருக்கும். சோமாவரம் கூப்பிட வா பத்துக்குன்னு நான் இல்லப்பா நான் சொல்லணும். அரியா குளத்துக்கு எடுக்கிற கோடாரி காம்பியா அடி பாத்தாடியா பாத்தாடியா ஐயோ 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 அவன் கட்டி பிடிக்கிறாங்க. கையில ஏறிட்டான். ஆனா பாவி வடி போட்டு நினைக்கிறேன். என் கண்ணதே வாய்ந்து கட்டி பிடிக்கிறானடா. ஏன் அதுக்கு இந்த வயசுல கட்டி வந்து கட்டி பிடிக்கிறான். அவன் கட்டி பிடிக்கிறான். காதெல்லாம் இப்ப சகிச்சுன்னா அடி வாங்கிதான் அவன் வாங்கி என் மீது பகை கொள்வது எந்த விதத்தில் நியாயமா? உன் மகளை பற்றி அவனை அடித்தால் அடிக்க வேண்டாம் என்று உரைக்கின்றேன். நம்முடைய நாட்டுக்கு நான் போய் உலகத்துக்கு வந்திருக்கிறான். இந்த பாவா சொல்லி யாரும் சித்திரம் செய்யக்கூடாதுப்பா. உன்னை நம்ப முடியாதுமா. ஊசி இடம் கொடுத்து நூலு நோய்ஞ்சுது. யார் ஊசி? நம்ம ஊசி அடி பாவி ஒரு அப்ப எதிர்த்து வேலை நடக்கலாமா? நானா பார்த்துருக்கேன். அவன் கட்டி மேல ஓடுது எப்படி நீ நான் இல்ல பண்ணா கை எப்படி எப்படி இருக்கணும்னு தெரியாது உனக்கு. ஐயோ ஐயோ திங்க திரியதித்தாலி சில்லறை மிருகங்கள் அப்பா எப்ப மாமான்னு கூப்பிட்டாரோ அப்பவே பெண்ணு கொடுத்துடணும் நம்ம. அதான் பொதுப்படியா பேசக்கூடிய நியாயமான வார்த்தைகள். நான் நரக்க வம்சம். ஆமா, இவன் நரமணியன். நீ அரக வம்சம். மான் கூப்பிடுற. ஏய் குடி ஆர்டர் 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 ஆர்டர். என்ன பாட்டு மாமான்றான். ஆமா, ஓடி சண்டோடு இல்ல என்ன நடந்தது எனக்கு என்ன நான் சொல்லிட்டு போறேன். தப்பு இல்லை உன் மேல. என் பேர் தப்பு இல்ல. அப்படி வெட்டிட்டான் நானு. கட்டக்கூடாதுப்பா. அவன் ஆவாத அவன் நாட்டுக்கு வந்துருப்பா. அதுல நீ சொல்லக்கூடாது. அதுதான் நியாயம். ஐயோ விசில் அடிக்காண்டா. விசிலாச்சானா பொண்ணு கூப்பிடுறான்னு
ஏம்பா, எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பெண்ணை கொடுத்தாகணும். எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு பெண்ணை கொடுத்தாகணும். அதான தர்மம். சரி கேட்டா அப்படிலாம் கொடுத்துட்டு போய. ஐயோ ஐயோ பாத்தியா அவனை கட்டிக்க பாரியா அப்படி நான் சொல்ல நான் அவன் என்ன டேய் டேய் எழுந்திருந்தா தமிழ் வந்து எப்படி படிக்கிறது? எல்லாரும் போய் கட்டிக்கிறியா மாப்பிள்ளை நான் தான் ஊதுவான் நீ மாப்பிள்ளை தேடி வரக்கூடாது இவன் மறுப்பு ஏன் வசந்தா நான் தானே மூணு மாவிட நான் தானே போய் இவ்வளவு அகலம் இருக்குமா? அது பொண்ணை போய் கேளு. ஆடி சண்டாடி ஆடி சண்டாடி வாடாடி சண்டாடி வாடாடி என்ன பார்த்து என் குழந்தை அப்பான்னு கூப்பிடாதா இதுக்கப்புறம் டேய். மரியாதை கட்டு கூட உனக்கு. இதுக்கப்புறம் மாமான்னு கூப்பிடு. என்ன புறம்போக்குன்னு கேக்குறாடா ஆமா. உன்னை எப்படி குழந்தை கேட்கலமா அதை பண்ண ஐயோ மண்ணா. அப்பா எப்படி இருந்தாலும் நம் நாட்டுக்கு வந்தால் அன்னொரு கேரளத்தில் சொல்லி ஆடிடும்பா. அதான் உண்மை. அதான்பா நியாயம். அதான்பா மேல கை போடுறான் அழகான போட எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா நம்பூருக்கு ஹாஸ்பிட்டல் ஏகம்பா மாட்டு ஹாஸ்பிட்டல் பதினஞ்சு இட்டு போவோம். ஊர் பக்கத்துல தான். இருந்து போய் செக்அப் பண்ணிட்டே சரியா போச்சு. என் மூணு மாடா அது பக்கத்துல இருக்குது டாக்டர் அங்க. அதே மாட்டு டாக்டர் பக்கத்துல. போ போ போ. அப்பா அவனை சிறையில் அடைப்பாதமா நியாயம். அம்மா என் மேல தப்பு கிடையாது. ஏமா உண்மை தப்பு இல்லையா நீ ஏன் குழந்தை இல்ல அடுத்தவங்க போட்டா என் குழந்தை வச்சு போட்டுனாடா மொத்தம் 5 பேர் போயிடலாம் சார். இவரே மத்த வேலையை முடிச்சிடுறாரு. அது முடியாது தெரியல முடியா. டேய் மன்னா என்னை சிறையில் அடைக்கப் போகிறீரா? ஆமா அப்படி சிறையில் அடைத்தாலும் கூட அன்றாடம் 3 வேளை உணவு உன் மகள் கரத்தில் கொண்டு வர. என் மகன் சாப்பாடு இவனுக்கா பிஏ கோவம் வருது. உனக்கு வந்து உணவு அளிப்பது வந்து இவனுடைய மனைவிதான் பிஏ கோவம் வருது. ஐயோ, நான் மணி வெத்தலை சாப்பிட முடியாது என்னால. கவாரி என் மண்டாட்டி ஒரு ரசம் வைப்பா பாரு. டேய், புண்ணியவனை பார்த்தேன்டா, டேய். தமிழ்நாட்டிலே வைக்க கூடாது. அந்த மூக்க சிங்கிட்டு அந்த புடி கறிப்பா பாரு. இன்னொரு புடி சாப்பிடலாம் பாரு. எதுக்கு டேய் கட்டி கட்டியா வரும். எதுக்கு ரசம் ஞாபகம் டேய் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஊத்தி பாருங்க. டேய் டா போறா சிறை போறா வளர்ந்து போடணும். டேய் சிறை எங்க போறா போட்டுமா. டேய் இங்க பாரு சரி பாரு ஆத்ரா. அடிடா. ஏய் சப்பாத்தி எங்க வந்து சப்பாடா. ஏய் சப்பாத்தி. சப்பாத்தி 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 இங்க வந்து சப்புடா சப்புடா சப்புடா. காவை சப்பா. சப்புடா. காட்றா டேய் சப்பாத்தி நீ எங்க வந்த சப்பாடா பையால நீயும். நீ அப்படியே சொன்ன எப்படி இவன் சப்புடாவா எப்படி நீ டேய் அவன் கையில சிறை போடுறானா என் கையில போடுற நீ நீ அவங்க இல்ல சொன்ன. அட எப்பாடி இங்க வந்த செப்படா சப்புடா முட்டி போடுறது கப்புன்சி எனக்கு. டேய் சிறை போடு ஏய் போடுனா என் நாள் அதிகமா உள்ள போடுவேன். ஐயா, டேய் போய் வரட்டா போய் வராது அப்படியே போடு. என் குலத்திலேயே என்னுடைய குலத்தையே கெடுத்து என் குழந்தை ஒண்ணு காளிதேவி பலி கொடுத்தாரா? டேய் உன் பேரை கேட்கல நானு அவர் பேர் உனக்கு தெரியலா? டேய் உன்னுடைய பேர் என்ன பேரு கேட்கறது இவ்வளவு நேரம் வேற புடிங்கிட்ட. டேய் ஒரு கோவம் ஆமா என் குழந்தை தொட்டுட்டானே உங்க குடும்பமே அப்படித்தானே பார்த்து விடு. என் குடும்பமே டேய் உன் பேர் என்ன அர்ஜுனன். ஓஹோ அகப்பட்டு கொண்டான் விடாதீங்க. அந்த பீமை யாரு என்னருமை அண்ணா. வசமா வந்து மாட்டிக் கொண்டார்கள் ஆமா என்னுடைய பங்காளி சராசந்த
நாராமதி யாகம் செய்ய வேண்டும் என்று நர்மதா யாகம் அந்த சிறப்பிடித்து வச்சிருந்தான். ஆமாங்கய்யா. இவங்க அண்ணன் பீம ஆமா. அவன் தான் போன்றானாம் சாரா சந்தனை. ஆமா. இவனை சிறு போடு. இவனு பண்ணி வருவானுங்களா இவனுங்க. ஆமா. மத்த பேருமே போட்டுறா. நாளை பாலி பாலி கையில மகாராஜா பாத்தியா உன் நிலைமை வேண்டாம் என்று உரைத்தாயப்பா. நான் மனான்னு சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை. சரி 5000 கூட கட்டத்தில் பேர் பாத்தி சிறையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என் கரத்திலே என்ன இருக்கிறதப்பா? ஐயா நீ உதப்பட்டா என்னன்னா உதப்பா நீ ஆகிய என்னை விட்டுவிட. இப்ப இது விட்டுட்டு வச்சுக்க அண்டாடி என்ன போட்டு தள்ளிடுவான். ஐயா நான் நிச்சயமாக சொன்ன சொல் விண்ணப்படுத்த மாட்டேன். 5000 நிச்சயமாக தருகிறேன். என்னுடைய மாமுடியட்டும். சரி 5000 ரூபாய் இல்லாம போகுது. ஒரு 2000 தான் கொடு. சரி கொடுக்குறேன் ஐயா. இப்ப குத்துறியா? இப்ப எங்க நான் வச்சுக்கிறேன்? நான் தான் சிறையில் சிக்கொண்டிருக்கிறேன். வித்தவுட்டா நீங்க பேசுறீங்கன்னா அட பையன் துடுற ஒரு 1000 ரூபாய் தான் கூட. அது கூட இல்லையா? 500 ரூபாய் இல்லப்பா. 145 ரூபாய். ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா. 145 ரூபாய் இல்ல. என்னிடத்தில் எதுவுமே கிடையாது பொருள். சரி ஒரு 50 பைசானா வச்சுக்கிறியா? ஊர்கா வாங்கிட்டியா? அட இறந்துனிக்கு காதல் ஓடிக்காதுடா. இதெல்லாம் ஏன் ஆசைப்படுறீங்க? ஊர்கா கூட 1 ரூபாய் வச்சுல உனக்கு போய் கூட்டி கொடுக்க வந்தனே. அதோட மிருதங்காரன் கூட அவனு கூட்டி கொடுத்துக்கலாம். ஐயா இந்த இடத்திலே அண்ணா தர்மண்ணாவுக்கு தெரிந்தாலும் அவன் தம்பி சிக்குண்டான் என்று காப்பாற்றுவார். பீமண்ணாவுக்கு தெரிந்தாலும் என்னை காப்பாற்றுவார். என்னொருமை தம்பி நகுலசகா தேவனுக்கு தெரிந்தாலும் அண்ணா அங்கே பாதா அரக்கன் கரத்தில் அகப்பட்டு கொண்டார் என்று காப்பார்கள். நான் இருப்பதோ மத்தியமமான உலகத்திற்கு கீழே 7வது உலகம். பாதா 7வது உலகம். இங்க யாரையா என்னை காக்க போகிறார்கள்? வர்றது வெயில் தடுக்க முடியுமா? ஆனா ஒருத்தர் இருந்தாரு எங்களை காக்குறதுக்கு. யாரு? மாமா கண்ணபுரான். அவர்தான் நம்ம திட்டுட்டுமே எடையா மடியான்னு திட்டுட்டுமே. அவர் எங்கிட்ட கூப்பிடுறது? ஆனால் அவரை நான் அழைக்கவில்லை. ஆனால் நாளை உதய அதிகாலை சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை என்று 366 ராஜர்களை சிறை வைத்திருக்கும் இந்த பாதாள அரக்கன் அதிகாலையிலே என்னை சேர்த்து 367 பேர்களாக 367 பேரோடு என்னை கொன்றுவிடுவார். அதனால் ஆமா ஆபத்திற்கு பாவம் இல்ல. அதனால் நமக்கு கலசாயினா கால் பிடிக்க வேண்டியதான். நம்ம பயங்கமே அதே நம்ம கலசாயினா கால பிடிக்கணும். இப்பொழுது என் மாமாவை நினைத்தால் தான். மாமா எங்க பத்து தூங்கிறாரோ? மழை கொடிராதே கமல கண்ணா இங்கரை அதுக்குள்ளே மாதாள அரக்கன் என்னையா கண்ணா என்னை பாழ்படவாண்டுரானே நொடிக்குள்ளே வந்து என்னை காத்திடுவாய் திருமாலே என்னை கார்க்கும் நெடுமாலே கண்ணா கண்ணா
அங்கேயே நெட்டி சொல்லுண்ணா இதுக்கப்புறம் வண்டிலாம் போவோம் சொல்லுங்க அர்ச்சுனா மூஞ்சி இப்படி காட்டி பாடுறா. மாழவா மாமா. மாமாவா? யாரு மாமா? நீதான் மாமா. நான் உனக்கு மாமானா எந்த முறையில மாமா? உன் தங்கையின் மணாளன் மாமா. என் தங்கச்சி தான் நான் கூட்டி கொடுத்துட்டா, கல்யாணம் பண்ணி வச்சுதான் பரவாயில்ல மாமா. உன்னருமை அத்தையாக விளங்கும் என்னருமை தாய் மாமா. அதான் பழைய வரும்னு சொல்லிட்டே போய் என் கூட்டி கொடுப்பதே குருகடாட்சம் மாமா. அது என் தொழில். என்னை காப்பாற்ற வேண்டும் மாமா. என்ன காப்பாற்றணும் மாமா? உன் வார்த்தை கேளாது இந்த பாதாள உலகத்தை வந்தவைத்த பாதாள அரக்கனானவன் என்னை அடித்து விட்டான் மாமா. பேசுறத பார்த்தா இது அடி வாங்கி பேசுற மாதிரி. அடி மட்டும் நாங்க வாங்கல. அடடே, விலங்கு போட்டிருக்கிறது. போட்டவன் யார்? பாதாள அரக்கன் அடி என அடித்து என்னை சிறை வைத்து விட்டான் மாமா. நீ வந்த வேலை, நான் வந்த வேலை எவ்வளவு இருக்குது மாமா. என்னை காப்பாற்றுங்கள் மாமா. நாளை உதயது காலை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்று என்னை பலி கொடுப்பேன் என்று உரைத்திருக்கிறான் மாமா. பட்டாதான் மாமா வரல, வாசல் ஏய். நல்லா இருக்கிறாரா? இடம் மரபு வரல. இல்ல இல்ல இல்லப்பா இல்லப்பா வருதுன்னே சொல்லுங்க. இல்ல எங்க மாமா தான் கடவுள். ஏய் மறுபடியும் வருதுன்னே சொல்லு. எல்லோரும் பகவானை கண்ணனை போற்றுங்கள் போற்றுங்கள். கோய்டா 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 கோவிந்தா. யாரும் போட வேணாம். ஏன்னா இரு. எனக்காக அவங்க யாரும் போட வேணாம். போடுவாங்க, நீ சொல்லி போட வேணாம். புரியுதா? என்ன பண்ண சொல்ற நீ? என்னை சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் மாமா. காப்பாத்து நின்று. ஆமா மாமா. எவ்வளவு அர்த்தம் இல்ல. சாமியாரா உனக்கு என்ன இருக்குதா? இருப்பா ஓ சாமி காப்பாத்துறேன். நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சத்தியம்னு ஒண்ணு செஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் ஒரு சத்தியம் ஒரு கரியா மாமா. மாமா இந்த சத்தியம் ஒரு கரியா. டேய் டேய் மாமா என்ன சொல்றாரு பாத்தியா? முன்ன வச்ச சத்தியம் எங்க? ஆமா நான் அது எங்கன்னெல்லாம் கேட்கல. இவனை சிறை விட வேண்டுமையானால் காப்பாத்தனா உலக மாதிரி சொல்லி. என்ன சொன்னோம்? நான் 2 அப்பனுக்கு பிறந்தவன் தான். அப்படி சொன்ன நீயாக வந்து கார்த்தால் இரு ஜாதிக்கு பிறந்தோம். நான் உன்னை அழைத்து நீ வந்து என்னை கார்த்தால் 2 அப்பனுக்கு பிறந்தவன். எல்லாருக்கும் கேக்குற மாதிரி நான் 2 அப்பனுக்கு தான் பிறந்தவன். சொல்லு மகராஜா நீ சொல்லு மகராஜா. மாமா மச்சான் தகராது மாமா. மாமா நான் 2 அப்பனுக்கு தான் பிறந்தேன் மாமா. பசங்க சொல்ற மாதிரி இது. எகிரிமா சொல்லுங்க. நீங்க டப்பாக்கு தான் மாழவா கண்ணா நான் 2 அப்பனுக்கு பிறந்தவன் மாழவா. 2 அப்பனுக்கு பிறந்தவன் கண்ணா. 2 அப்பனுக்கு பிறந்தவன் கண்ணா கண்ணா. 2 அப்பனுக்கு பிறந்தவன் கண்ணா. கேட்டுதா எல்லாரும்? ஆடி அம்மா வீட்டுக்கு போலாம். என்னடா அதுல இருந்து போய் கேக்குது? இது உனக்கு பொங்கல். ஐயா கூப்பிடுறாரு வாடா. டேய் எல்லாரும் கேட்டுதாங்க. பொங்கல் இன்னைக்கு வா. எல்லாரும் கேட்டுதாங்க. உனக்கு கேட்டுதாடா? எனக்கு நான் ஒரு சத்தமா கேக்கல. அவனுக்கு எனக்கு 2 அப்பனுக்கு பிறந்தவன் கண்ணா. ஒரு வருஷம் ஆனாலும் எனக்கு கேட்காது. காது கேட்கலையா? காது கேட்கறதுக்கு அது மேல ஸ்டேம் ஐயா நான் சொல்லிட்டேன் மாமா. சரி. நம்ம 2 பேர் சபதம் முடிஞ்சு போச்சு. நம்ம 2 பேருன்னா நான் என்னுடைய சபதம் நிறைவேறி விட்டது. சரி மாமா. உன் சபதம் நிறைவேறல. மாமா. புரியுதா? சரி மாமா. சரி புறப்படலாமா?
பிள்ளையை அகற்றி விட்டேன். பாதாளருக்கு தெரியாத முன்பு நாம் நம் நாட்டுக்கு சென்று விடுவோம். பரமதி எங்கே கமல கண்ணாதிரவியம் அங்கே செல்வம் குவிந்திருக்க தாழ்ந்து இருக்க தெல்லிய பரமதி தேவரிக்க கண்ணி வருவது எங்கே கமல கண்ணாதிரவியம் கண்ணா ஒன்று புரியவில்லையே மைத்துனா. திக்கு விதயமாக சென்று நாம் மலதேயங்களுக்கு சென்று திரவியத்தை தேடுவதை விட இந்த பாதாள அரக்கனானவன் அங்கே சந்தனை கொன்ற போது அங்கே இருக்கும் 366 ராஜர் இங்கே சிறை வைத்திருக்கிறான். அவருடைய பொக்கிஷங்கள் அத்துணையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். மலை போல் பொன்பொருள் குவிந்திருக்கிறது. எதுனா இருக்கட்டும், நாம் அடுத்த நாட்டிலே சென்று திரட்டிக் கொள்ளலாம். இங்கே சோழன் இருக்கிறார் சொன்ன ராஜகுமார்கள் அவர்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். வா வாய், நான் எங்க மாமா இருப்பேன். வேற என்ன இருக்குதுங்க? இங்க போகவதி என்ற ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறேன் மாமா. ஏண்டா மாமா எங்க போனாலும் உன் ஜென்மத்தை வச்சுட்டு மாமா உன் ஜென்ம கூர்மையா இது? என் உயிரை காப்பாத்துறியா இல்ல மாமா? அந்த பொண்ணையாவது கூட்டி வச்சிடு மாமா. வேற பாருப்பா, இங்கே ஒரு பொண்ணு இருக்குதான், பாதாள கூட மேல போக வச்சுட்டு இருக்கலாம். அத இவனுக்கு என்ன கூட்டி வைக்க சொல்றாரு? அவன் தான் சொல்றான்னு பார்த்தா என் தங்கையை கூட்டி கொடுத்ததே போதும், இந்த வேலை நமக்கு வேண்டாம், நான் போயிட்டு வரப்பா. ஒடுங்கி இங்க விடுக்கவும் முடியாது அந்த மாறனே என் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லும் கண்ணனே, வணக்கத்தை சொல்லும் கண்ணனே, மாதாள அரக்கன் உனக்கண்ணனே, எங்கள் குலத்தில் வணக்கத்தை சொல்லும் கண்ணனே, இரக்கமில்லாத தேவா எங்களுக்கு ஒரு தவறையே, வணக்கத்தை சொல்லும் கண்ணனே, கண்ணனே. மாமா என்னை நீ காக்காமல் விட்டுவிட்டால் அந்த பாதாள அரக்கனுடைய மகள் போகவதியின் மீது நான் மோகம் கொண்டு விடியற்காலை உனக்கு கொண்டு விடுவான், அவன் கொன்று விடுவான். அதனால் அர்ஜுனன் சென்றான் மாண்டான் பாதாள உலகத்திலே என்று நான் யாரிடத்திலே செல்ல வேண்டும்? என் அண்ணா தர்மராஜா இடத்திலே உரைத்து விடுங்கள் மாயவா, உங்களுக்கு புண்ணியமா போதும். நீ உயிர் போகும் அளவுக்கு இந்த மாமன் விட்டு விடுவேனா? மாமா நான் பேசியதெல்லாம் மன்னிச்சிரு மாமா. மன்னித்து விட்டேன். கண்ணன் இல்லாது இந்த பாண்டவரால் ஒருவேளை விளங்க முடியாது என்ற ஒரு உண்மையை அறிந்து விட்டேன் மாமா. ஆரியாவனா காலை கூட பிடிப்பீங்களே நீங்க. நான் முதல்ல கண்ணனிலே காண்டி போயிடலன்னு சொன்னா நீ வேற நான் வேற போடான்னு. இப்ப உனக்கு காரி ஆகணும்னா அதெல்லாம் ரத்த துடிப்பு இப்ப மொத்தம் குறைச்சிட்டா மாமா. அந்த பாதாள இருக்க கொடுத்துருப்பானே மாமா, ஒதுருது மாமா. மைத்தினா கவலைப்பட வேண்டாம். போகவதி உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் நான் தான் இப்போது பல வேலைகள் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் மாமா? நான் இந்த உருவத்தை மாற்றி அந்தனராக சென்று அவன் கடத்திலே இருக்கும் உயிர் பெற்ற சக்கராயுதத்தை பெற செய்ய வேண்டும். அடடே பரமலை கோரி அறிவாய தவத்தை புரிந்து சக்கராயுதத்தை வெற்றுக்கலாம். அந்த சக்கராயுதத்தை மையமாக நாட்டை ஆளக்கூடிய மணிமுடியை போகவதிக்கு மணிமுடி சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். உடனே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன மாமா? ஆணாக இருந்தவன் பெண்ணாக உருமாற வேண்டும். நான் எங்கே செல்ல வேண்டும்? போகவதிடத்திலே போறோம் மாமா. மறுபடியும் உதவாங்கன்னு துணிக்கிற பத்தியா நீ? பாதாள இருக்கனுக்கே தெரியாக போகவதில பணிவிட வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணாக செல்ல வேண்டும். அந்த இடத்துல தானா? ஆமா மாமா, நீ 10 வருஷம் கூட அங்கேயே பணிவிட வேலை செய்ய சொல்ல நான் செஞ்சுக்கிறேன் மாமா. இப்படிதான் ஊர்ல நிறைய பேர் செஞ்சுங்க வாங்கினா ஓத நீ திருந்த மாற்ற பாரு. உடனே நான் என்ன செய்வேன்? குரத்தியாக சென்று குறிகளை சொல்லி உனக்கு அருமையாக திருமணம் செய்து முடிக்கிறேன். பிறகு திரவியங்களை தட்டலாம், ராஜகுமாரை திறமை இருக்கலாம். எங்க மாமா வந்தார் கூட்டி வைக்கிறேன்னாரு பாத்தியா? இவ்வளவு வேலை யாரா செய்ய முடியும்? எங்கள் மாமா ஒருவராலே முடியும் கண்ணா. மாமா ஆமத்தை போட்டு நீ கூட ஆண்டறியோ கண்ணா ஆவரை செய்யுங்கள். நான் இப்ப இதே அந்தராக செல்கிறேன். நான் பெண்ணூர்வாக செல்கிறேன். புறப்பட்டு வாப்பாங்களா? கஷ்டம். என்னுடைய தந்தை அன்னவரை காராகர சிறையிலே அடைத்திருக்கிறார். ஆமாமா.
நாளை வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு 326 ராஜகுமாரனை வெட்ட போறது பலியிடுவேன் என்கிறார். வெட்டு ஒரே வெட்டு வெட்டி எப்படியோ அவரை காக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், யாரோ ஒரு அந்தரர் வந்து கொண்டிருக்காரு. ஆசீர் 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 மங்காளி மௌத்து வேதியாரே உந்தன் பாதமது போகவதி, இந்த ஆள் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே சுகமோடு இருக்க வேண்டும். என்னை அழைத்த காரணம் என்னவோ? என்னை நாடி தேடி ஓடோடு வந்திருக்கிறீர்கள். என் கரத்தில் இருக்கும் என்னுடைய நேரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்ல வேண்டும் ஐயா. கண்ணே போகவதி, உனக்கு நற்காலம் பிறக்க போகிறது. எப்படி? எப்படி என்றால், இந்த பாதாள உலகத்தை உன்னுடைய தந்தையார் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். இதன் பிறகு நீதான் இந்த பாதாள உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். என் தந்தை எனக்கு கொடுப்பாரு. அரசை அனைவரையும் சிறை வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த சிறைச்சாலை சாவியும் உன்னுடைய கரத்திலே தான் இருக்க வேண்டும். நான் கேட்டால் என் தந்தை கொடுப்பார். இது மட்டும் போதாது, உன்னுடைய தந்தையார் உயிர்நிலை பெற்ற சக்கரம், ஆமா, சுதந்திர சக்கரம் வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமா. அந்த சக்கரம் உன்னுடைய கரத்தில் தான் இருக்க வேண்டும். ஆகட்டும் ஐயரே. சென்று வரட்டும். எனக்கு தேவை அமுதுப்படி. நான் கொடுக்கிறேன் சொல்றேன் போ. அடே குண்டு, அமுதுப்படி இருக்கா? அருமை தந்தையே அப்பா. எனக்கு ஒரு மனிதன் ஆசைப்பா. ஆசையா? நீண்ட நாள் ஆசை. உனக்கு என்ன ஆசை கேளு. இந்த பாதாளத்தின் ஆட்சி நான் பொறுப்பேற்று மணிமகுடம் ஏற்று அரசாட்சி செய்யணும்பா. பலே 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 பலே. நான் நினைத்திருந்தேன் எனக்கு பிறகு எழுந்துவாப்பா. ஏன்னா எங்களுக்கு எனக்கு பிறகு ஆமா என் குழந்தைதான். ஏன்னா ஆம்பளை குழந்தை இருந்தா மணிமுடி சொட்டலாம், இது பெண் குழந்தை மணிமுடி சூட்டிடுங்க. பின்ன உங்க கூட இருந்த பிள்ளை என்ன புள்ளியா போறோம் என்ன? இதுல சூட்டுறீங்களா பாரு. வாங்க 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 போங்க வாங்க. அப்பா ஆட்சி பொறுப்பேற்றேன். நேற்றையோடு 327 அரசுக்குமாரை சிறை வைத்திருக்கிறார். சிறைச்சாலை சேவைப்பா. அம்மா ஒரு வாட்டி தந்தனா பட்டாந்து திறந்துக்கும் சிறுசாலை. அந்த அரசர்கள் இப்படி போட்டுன்னு வச்சு திறந்துக்கும். என்னுடைய நண்பனுக்கு அவருக்கு பரிந்து பூஜை செய்ய வேண்டும். சிறைச்சாலை பத்திரமா நீ எனக்கு நம்பி கொடுப்பா. போய் வந்தா என் குழந்தை பாத்துக்க. அப்பா இருப்பா, உன் உயிர் வரும்பா. எனக்கு அப்படி எடுத்துக்க. என் குழந்தை அப்பா உயிர் ஒரு மாதிரி கேக்குது. உயிர்நிலை வைத்த சக்கராயுதம் இருக்கிறதே, அந்த சக்கராயுதம் வேணும் கேளுமா. உயிர் வேணும் உயிர் வேணும் கேது. ஆமா குட்ட செட் ஆகுது பாரு. ஆதியன் அந்த சிவபெருமான் ஆதி நிர்தங்காரம். ஏய், டேய் டேய் சம்மா நீர் போடா போதும். சிவபெருமான் பாலலக்கடியன் அந்த சக்கராயுதம் உன் கரத்து விட்டு மற்றொரு கரத்து சென்றால் உனக்கு மரணம் என்பது தொடர்ந்து வரும். மரணம் பேய் உரைத்தானே சிவன். சரி நான் கொடுங்க. அப்பா 1000 இருந்தாலும் மகள் தான் நான் கேக்குறேன். அம்மா என் உயிர் நீதான் காப்பாத்தணும். நான் காப்பாத்துறேன்பா. என் குழந்தை கேக்குது. கொடுங்க. கொடுப்பா, நீ தைரியமா கொடுப்பா. உடம்பு சொல்ல தவறுது. மா இப்படிதான் தவறி போடுமா. சக்கராயுதம் பத்திரம். பெரியவங்க சொல்லுவாங்க, சாக போறவங்க சமுத்திரம் கலவரம் பழமா. உனக்கு என்னடா தெரியும்? படிக்காம துணிந்தவனுக்கு சமுத்திர முழங்கால். அதை தெரிந்தால நின்னாவது ஒன்னாங்களா தெரியாது போய் இவன் சொல்றாங்க. நிர்வாகம் சமாளி. மா பத்திரம் பத்திரம். அப்ப உயிர் இருந்தாங்கம்மா. நீ போய் வாப்பா. போயிடலாமா? போவேணுங்க. பத்திரமா பாத்துக்க. போய் வா. அரசு பொறுப்பு முதல் நாள் என்ற பிறகு ஒரு பெண்ணானவள் ஓடி வரா. யாருன்னு பார்க்கலாம்.